டு கிரிக்கெட் 2.0 SHV. இந்த வரையும் சாம்பியன்ஸ் ட்ராஃபி 2025 வந்து செஞ்சுரிஸ் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். குரூப் ஏ செமிஃபைனலிஸ்ட் இந்தியா அண்ட் நியூசிலாந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பங்களாதேஷ் அண்ட் பாகிஸ்தான் அவுட் ஆஃப் டோர்னமெண்ட் அவங்களோட புவர் பர்ஃபார்மன்ஸ் மூலமா. குரூப் பியில் ஆஸ்திரேலியா குவாலிஃபை ஆயிட்டாங்க அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா குவாலிஃபை ஆக இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் வேணும். ஆப்கானிஸ்தான் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாலும் பட் இன்னும் குவாலிஃபை ஆக முடியாது. ஏன்னா சவுத் ஆப்பிரிக்கா ரொம்ப மட்டமாக தோக்கணும் அகேன்ஸ்ட் இங்கிலாண்டோட. இங்கிலாந்து அவங்களோட ஒர்ஸ்ட் பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் ஆனதால லாஸ்ட் பொசிஷன்ல இருக்காங்க டேபிள்ல. அண்ட் அவங்களோட கோச்சிங்ல கேப்டன்ஸ்ல சேஞ்சஸ் நிறைய இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுவரை செஞ்சுரிஸ் இந்த வந்தது எவ்வளோ? குரூப் ஏல வந்து 6 செஞ்சுரிஸும் குரூப் பியில் வந்து 5 செஞ்சுரிஸும் அடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்தியாவை பார்ப்போம். சுப்மன் கில் அகேன்ஸ்ட் பங்களாதேஷ் ஒரு ட்ரெமெண்டஸான செஞ்சுரி. இந்தியாவோட வின்னுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருந்துச்சு. செகண்ட் விராட் கோலி அகேன்ஸ்ட் பாகிஸ்தான் எல்லாரும் எதிர்பார்த்த ஒரு செஞ்சுரி. இது மூலயமா அவர் ஃபார்முக்கு திரும்ப வந்திருக்காரு. செகண்ட் டைம் நியூசிலாந்து வில்லியங் அகேன்ஸ்ட் பாகிஸ்தான் ஒரு 107 ரன்ஸ் அடிச்சதால மொதல் 30 ஓவர்ஸில் நல்ல ஒரு ஸ்கோருக்கு வந்தாங்க நியூசிலாந்து. அதே மேட்ச்சில் லேதம் ஒரு 118 ரன்ஸ் அடிச்சதால நியூசிலாண்டோட ஸ்கோர் 300+ போச்சு. அடுத்த மேட்ச்சில் ரச்சின் ரவீந்திராவை அடிபட்டு அதே மேட்ச்சில் ஒரு வெறித்தனமான செஞ்சுரி பங்களாதேஷோட சேசிங்கில். ஸோ அது மூலயமா அந்த மேட்சும் நியூசிலாந்து ஜெயிச்சாங்க. தேர்ட் டீம் பங்களாதேஷ் ஹிர்டாய் ஒரு செஞ்சுரி அகேன்ஸ்ட் இந்தியாவால் பங்களாதேஷ் ஒரு ரீசனபிள் ஸ்கோராக வந்துச்சு. ஃபோர்த் டீம் ஆஸ்திரேலியா ஜாஷ் இங்கிலீஷோட 120 ரன்ஸ் அகேன்ஸ்ட் இங்கிலாந்து ஒரு ஹிஸ்டாரிக் சேஸ் ஆச்சு. 352 ரன்ஸ் ஆஸ்திரேலியா அடிச்சாங்க அகேன்ஸ்ட் இங்கிலாண்டோட. ஃபிஃப்த் டீம் இங்கிலாந்து அவங்களோட டக்கெட் வந்து ஒரு செம்மையான 158 ரன்ஸ் அடிச்சாரு. பட் அதால தான் 350+ மேலே ஸ்கோர் போச்சு. ஆனாலுமே அந்த மாதிரி இங்கிலாந்து தோத்துட்டாங்க. ஜோ ரூட்டோட எக்ஸ்பீரியன்ஸான ஒரு செஞ்சுரி அகேன்ஸ்ட் ஆப்கானிஸ்தான் ஒரு 120 ரன்ஸ் அடிச்சாரு. அந்த மேட்சை ஒரு 1 vs 11 மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. சிக்ஸ்த்து சவுத் ஆஃப்ரிக்கா ரியான் ரிக்கல்டன் அகேன்ஸ்ட் ஆப்கானிஸ்தான் ஒரு ஃபாஸ்ட்டாக அடிச்சாரு அந்த செஞ்சுரியை. ஸோ அது மூலயமா சவுத் ஆஃப்ரிக்கா ஈஸியாகவே அந்த மேட்சை ஜெயிச்சாங்க. செவன்த் டீமாக பார்க்கும்போது ஆப்கானிஸ்தான் இப்ராஹிம் ஜத்ரான் சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஹிஸ்ட்ரியிலே மிகப்பெரிய ஸ்கோர் அடிச்சாரு 177 ரன்ஸ் அகேன்ஸ்ட் இங்கிலாண்டோட. ஸோ அது மூலயமா அவங்க ஸ்கோர் எங்கேயோ போச்சு. பாகிஸ்தான் டீமில் இருக்கிற பேட்ஸ்மேன் ஒருத்தவங்க கூட செஞ்சுரி அடிக்கவே இல்லை இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபியில். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம ஃபினிஷர்ஸ் ஆஃப் IPL 2025 பார்த்தோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க என் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் பாருங்கள். forget to subscribe our channel. Thanks for watching.